காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்த கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக தேர்தல் கூட்டணிதான் வைத்துள்ளது என்றும் எந்த ஒரு கொள்கையும் சமரசம் செய்து கொள்ளவில்லை எனவும் தெரிவித்தார். அவருடைய கருத்து தான் கழகத்தினுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும். பொது எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒன்றிணைக்கும். பொது எதிரி என்று சொன்னால் திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறது என்கிற தெளிவான கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார். மற்றபடி யாரெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, யாரெல்லாம் என்டிஏவோட கூட்டணி என்று இன்னும் போக போகத்தான் ஒரு வருடம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் தெளிவாக தெரியும். பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் பல்வேறு கருத்துக்களை உடையவர்கள் ஒன்றாக இணைவது என்பதுதான் கூட்டணி. இது தேர்தலுக்கான கூட்டணி. மற்றபடி கொள்கைகளை சமரசம் செய்கிற கூட்டணி அல்ல. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மினி சரக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து ஓட்டுநரான சேலத்தைச் சேர்ந்த பாபர் என்பவரை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பாலக்கோடு காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து மினி லாரியுடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் பாபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அடைத்தனர். ஈரோடு பவானியைச் சேர்ந்த கவிதா என்ற பெண்ணின் கர்ப்பப்பையில் இருந்த 10 கிலோ கட்டியை ஜெம் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அகற்றி சாதனை படைத்துள்ளனர். மேலும் 2 ஆண்டுகளில் வளர்ந்த இந்த பெரிய அளவு கட்டியை அகற்றிய நிலையில் தற்போது அவர் சிகிச்சை பெற்று ஆரோக்கியத்துடன் உள்ளார் என மருத்துவமனை மருத்துவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். ஆப்ரேஷன் மூலமாக தான் அறுவை சிகிச்சை மூலமாக தான் ரிமூவ் பண்ண முடிவு பண்ணோம். இது அவங்களுக்கு இருக்க சைஸ் கட்டி ரொம்ப பெருசாக இருந்ததுனால இது ஓப்பன் சர்ஜரியாக தான் பண்ணியிருந்தது. லேப்ரோஸ்கோபிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வயிற்றோட இன்டேக் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். எல்லா இடத்தையும் இது அனுமதிமாக இருந்துச்சு. இந்த அறுவை சிகிச்சை ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட எடுத்துச்சு. பெரிய அளவில் ரத்தப்போக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இது ஆப்ரேஷன் முடிச்ச பிறகு அவங்க ஐசியூவில் ஒரு நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு மாற்றியாச்சு. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த கட்டியோட சைஸ் ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணப்போ ஆல்மோஸ்ட் 10 கிலோ இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 நாள் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் டயட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வேறு இஷ்யூஸ் இது வரலும் பெருசாக இது கிடையாது. நார்மலாக சாப்பிட்டுட்டாங்க. இந்த கட்டி திசு பரிசோதனை பயாப்சி பண்ணதுக்கப்புறமா அது கேன்சர் கட்டி இல்லை, நார்மல் கட்டின்னு தான் கொடுத்துருக்காங்க. அது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் பெருசாக கிடையாது. நார்மலாக அவங்களோட வேலைகளை இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நார்மலாக எல்லாமே சாப்பிடலாம், நார்மலாக எல்லா வேலையும் பார்க்கலாம். சேலத்தில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்னாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியும் மோகனப்பிரியன் என்பவரும் இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து வந்த நிலையில் காதலிக்க அப்பெண் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்து கத்தியால் குத்திய நிலையில் இருவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சேலம் டவுன் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் கலைஞர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,69,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய எரிவாயு தகன எரிவாயு மேடை அமைக்கும் நிகழ்ச்சி பேரூராட்சி தலைவர் மகாலட்சுமி கோவர்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி எம்பி தரணி வேந்தன் பங்கேற்று பூமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.